Juicy, spark the happiness, quench the thirst naturally. Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. அஜித் குமார் தம்பி இப்போ லாக்அப் டெத் ஆனாப்புல அந்த பையனோட வீட்டுக்கும் முதல்வர் போகலன்னு சொல்லி விஜயிலேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லா கட்சிக்காரங்களும் திமுக திட்டுறாங்க. பென்னிக்ஸ் வந்து அடித்து கொண்டாங்க, தூத்துக்குடியில் சுட்டு கொண்டாங்க. எடப்பாடிக்கு பதில் என்ன? எடப்பாடி பதில் என்ன? ஒரு தன்மானம் அண்ணா திமுகவுக்கு ஒரு தன்மானம்ன்றது தன்மானம் இல்லை. மான வெக்க சூடு சொரணைங்கிறதே கிடையல. புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் இருந்த அண்ணா திமுக இன்னைக்கு இல்லை என்பதை நடந்தது தவறாமல் தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லி அதுக்குண்டான குற்றவாளிகளை தண்டிக்கணும்னு தமிழ் முதல்வர் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் தரப்பு ஆதரவாளர்கள்லாம் எதிர்க்கிறாங்க இந்த விஷயத்த. ஃபோன்லேயே பேசுகிறார். அண்ணன் விஜய் அவர்களை வெளியே வர சொல்லுங்கள், வந்து களத்துக்கு வர சொல்லுங்கள். விஜய் எதிர்கட்சியை கூட வரட்டு, வாழ்த்துக்கள் இல்லைன்னா சொல்லலை. களத்துக்கு வந்து போராடுட்டு மக்கள் யாருக்கு கொடுக்குறாங்களோ நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட நீங்கள் உறுப்பினர் அதிகமாக செய்துங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லலாம், பரவாயில்ல நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் உதயநிதி பார்க்குறாங்க. அவர் வந்து ரோடு ஷோ வரணும்னு சொல்லியெல்லாம் வரதில்லை. அவர் வந்தாலே ரோடு ஷோவாக இருக்குது. அண்ணாமலையினால ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. இப்போ அண்ணாமலையோட தாக்கம்லாம் கொங்குல அங்கே என்னங்க தாக்கம் வந்து அவர் ஜெயிச்சிருப்பார் இல்லைங்க. சொந்த ஊர் விட்டுட்டு ஓடி போய் கோயம்புத்தூர் நிற்கிறாரு, ஜெயிச்சாரா? அண்ணாமலை என்ன பொறுப்பு இருக்காரு, என்ன செயல்பாட்டில் இருக்காரு, கொங்கு மண்டலத்தில் எந்த பகுதியில் எத்தனை கூட்டம் போட்டார், எத்தனை பொதுக்கூட்டம் நடத்திட்டாரு சொல்லுவாங்க, என்ன பண்ணியிருக்காரு? எல்லாம் வீர வசனங்கள் மட்டும்தான். தேசிய அரசியல் மதத்தை மையமாக வச்சு போகுது. தமிழ்நாட்டின் அரசியல் ஜாதி வச்சு போகுது இல்லைங்கிறத மறுக்க முடியாது. அதிமுக ஆதரவில் இருந்தார், இப்போ திமுகவுடைய ஆதரவில் இருந்தார், டிடிவியுடைய ஆதரவில் இருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. நீங்கள் அந்த மேடையில் பேசினப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தங்கமணி வந்து மாமன் மச்சனாக பழகிறோம், ராஜ்கவுண்டருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவார் அப்படின்னு சொன்னார். ஆக்குனார்களா? நீங்கள் ராமதாஸ் ஐயா எடுத்துக்கங்க, திருமாவளவன் எடுத்துக்கங்க, காங்கிரஸ் எடுத்துங்க, பிஜேபி எடுத்துங்க, திமுக எடுத்துங்க, அண்ணா திமுக எடுத்துங்க. 25 வருஷ கால தொடர்ச்சியான பயணங்கள், 10 வருஷக்கான தொடர்ச்சியான காலங்கள், 5 வருஷம் தொடர்ச்சியான பயணங்கள் தான் இன்றைக்கி எம்பி எலெக்ஷன் ஒரு கூட்டணி. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் ஒன்றும் பலிக்காதுங்கிறதா நிதர்சன உண்மை. ஃபீனிக்ஸ் அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா? சார் வணக்கம். சார் வணக்கம். 2026 அரசியல் தேர்தல் வருகைக்கு பலவிதமான மாற்றங்கள், பலவிதமான அரசியல் சூழல் வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து அதிமுக ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காங்க, அதுவும் கொங்கு மண்டலத்திலேருந்து தொடங்கியிருக்காங்க. முதல்ல இந்த சுற்றுப்பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சுற்றுப்பயணத்தை நான் வெற்று பயணமாக பார்க்குறேன். அதாவது பணம் கொடுத்து கூட்டம் கூட்டி அவைய முன்னாடி வீரவசனம் பேசுகிறது. ஒரு எடப்பாடி காலத்தில், அதாவது அதிமுக முன்னாடி காலத்தில் இல்லை, எடப்பாடி காலத்தில் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எந்த கூட்டம் போட்டாலும், பொதுக்கூட்டம் போட்டாலும், ஏன் கோவத்தூரில் ஆரம்பித்து இன்ன வரைக்கும் பணத்தால் நடக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக பார்க்குறோம். அன்னைக்கு இருந்த அதிமுக, அதாவது ஜெயலலிதா காலத்துலேயும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் இருந்த அதிமுக இன்றைக்கி இல்லை என்பதை தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்க. அதாவது ஒரு பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, என்ன பேசுனார்? நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. வந்து இந்த கூட்டங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருக்குது சார் எல்லா இடத்துலையுமே. யார் பணம் கூட்டுனா எல்லோரும் கூட்டலாம் தம்பி. பணம் அதை கோயம்புத்தூர் இருந்த இடத்துல இருந்து மறுபடியும் போனார்ல, போகிறவே மக்கள் வழிகளில் மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்களாம்? கிடையாது. அப்புறம் வந்து அவர் பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்குது? கோயில் உண்டியில் இருக்கிற பணத்தை எடுத்து கல்விக்கூடங்கள் கட்டலாமான்னு கேட்குறாரு. இது அண்ணா காலத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்குது, அம்மா காலத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்குது. ஜெயலலிதா காலத்தில் அண்ணாங்கிறது உங்கள் அதிமுக தோன்றிய காலத்திலேருந்து இது நடந்துகிட்டு இருக்குது. அந்த பேசிக் நாலேஜ் கூட எல்லாமே இதை பேசுகிறாரு. அதே போல் சொல்லப்போனால் மக்களாட்சியை அகற்றணும்னு சொல்லி பேசுகிறாரு. அவருக்கே தெரியுது நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சி மக்களோட ஆட்சின்ட்டு அவருக்கே தெரியுது. அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு தலைவர் பசுக்களை உகந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு மக்கள் களத்தை சந்தித்து நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. இல்லை, இப்போ பொதுவாக வந்து அவர் கொங்குலேருந்து தொடங்கியிருக்காரு. எஸ்பி வேலுமணி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, அதிமுகவோட கோட்டை தான் கொங்கு மண்டலம். அதிமுகவோட கோட்டையை மறுபடியும் நிரூபிச்சிருக்காங்களா? நிரூபிச்சிருந்தா எல்லா தொடர்ச்சியான அந்த தேர்தலை ஜெயிச்சிருக்கணும்ல. அதிமுக கைப்பற்று, அதாவது எடப்பாடி கைப்பற்றியது தொடர் தோல்வி தான். இன்னும் நீங்கள் கொங்கு மண்டலத்திலேயே சொல்லும்போது அந்த பகுதியில் இப்போது மேற்கு மண்டல பொறுப்பாளராக வகிக்கக்கூடிய சொல்லின் செல்வர், செயலின் வீரர், உண்மையாலும் தொடர்ந்து ஓய்வே இல்லாமல் பணியாற்றக்கூடிய மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி வந்து திறம்பட அவர் எப்போ வந்து மேற்கு மண்டல பொறுப்பாளராக அறிவித்தாங்களோ அதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோட்டையாகவும் கூட்டணி கட்சியோட பெரிய ஆதரவோடவும் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அதுக்கு சாட்சி
நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல், ஒரு பஞ்சாயத்து கூட ஜெயிக்க முடியல. வேலுமணி கிங் மேக்கர், பெரிய பணம் வச்சுருக்குதா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அங்கே ஜெயிச்சு காட்டியிருக்கணும். சொந்த பஞ்சாயத்தில் வரைக்கும் கூட ஜெயிக்க முடியலைங்கிறது மக்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வந்து கொடுத்த பரிசு தான் அந்த பரிசு. அப்படித்தான் நான் பார்ப்பேன். இப்போ செந்தில் பாலாஜி பலமாக இருக்காரா இல்லை பலவீனம் ஆகிட்டாரா? நான் அதை நீங்கள் இந்த கேள்வி கேட்டேன்னு சொல்கிறேன். அவரோட செயல்பாடு பற்றி தெரிஞ்சுங்க. நான் என்னோடய சகோதரர் வந்து திமுகவோட மாவட்ட இளநிலை துணை அமைப்பாளர் இருக்கார். என்கிட்ட வந்து இது மாதிரி செந்தில் பாலாஜி என்ன ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்டார். நான் கொடுக்கல, எதுக்குன்னு கேட்டேன். இல்லை இது மாதிரி கரண்ட் போயிடுச்சு, நாங்கள் வந்து கரூர் நடந்த இளைஞரை கூட்டத்தில் அவர் ஒரு நம்பர் கொடுத்தாரு, அந்த நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த நம்பர் எனக்கு கொடுறான்னு சொல்லி நான் வாங்கினேன். வாங்கி பார்க்கும்போது அதோட ஒரு பர்சனல் நம்பர் தான் வந்து பொதுக்கூடத்தை சொல்லியிருக்காரு. அது மாதிரி மின்சாரங்கள் பழுதுபட்டால் இந்த நம்பரை வந்து தொடர்புன்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. சொந்த பர்சனல் நம்பர் தான் இளைஞரணி கூட்டத்தில் பிரேமகால் நடைபெற்ற கூட்டத்தில் கொடுத்துருக்காரு. அவர் அந்த நம்பர் கொடுத்துருக்காரு. எங்கள் அண்ணனோட மனைவி வந்து அனுப்பிச்சி விடுவா, இது மாதிரி ஆனால் இந்த ஊரில் அது மாதிரி தொடர்பு கொண்டோம் வந்து மின்சாரம் பழுதுபட்டிருக்கு, உடனடியே சரி செய்யணும்னு சொல்லி சொன்னதையுமே அதை பார்த்துட்டு நைட்டு 11 மணிக்கு பார்த்துட்டு 12 மணிக்கு நைட் அங்கே வந்து ஜேஜெய் வரைக்கும் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்து இது மாதிரி அந்த பழுதை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவ்வளோ தூரம் ஒரு அமைச்சர் இரவு பகல் பாராமல் இப்போ நடந்து முடிஞ்சிருக்க ஒரு கூட்டம் உங்களுக்கு தெரியும், கரூர் நடந்த கூட்டம் தெரியும். பல நலத்திட்ட உதவிகளை வழங்க வந்தார். அங்கே பேசக்கூடிய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பேசுகிறாரு, இது மாதிரி மாவட்ட செயலர் எனக்கு இருந்துட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலையும் சேர கொடுக்குறாரு. வந்து சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டிருந்தா அவரை பார்த்தோம்னா அந்த அன்னைக்கு நடக்கிற கூட்டத்தில் காலையில் அவர் உதயனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி 3 மணி வரைக்கும் அந்த இடத்துல ஃபீல்டு ஒர்க்கராக இருக்கார். சரிங்களா? அப்படி தொடர்ச்சியான செயல்பாடுகள் வந்து அங்கே இருக்கும்போது வந்து பார்த்தா கட்டாயம் அதிமுகங்கிறது வந்து நீங்கள் டெபாசிட் இலக்குன்னா அண்ணன் வந்து 40 தொகுதியில் வந்து பொறுப்பாளராக இருக்கார். அந்த 40 தொகுதியுமே கட்டாயம், அதாவது கொங்கு மண்டலத்தில் தான் இன்னும் ஓட்டு குறைவாக இருக்குது. அதாவது எல்லா 234 தொகுதியும் ஒன் சைடாக திமுக ஜெயிக்கும். அதில் அதிகப்படியான அதிமுக குறைவான வாங்கிய பகுதி கொங்கு மண்டலமாக இருக்குது. நீங்கள் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறத அடுத்த இப்போ அவர் அமைச்சராக இல்லை, வெறும் எம்எல்ஏவாக தான் இருக்கார். இதை பயன்படுத்தி வேலுமணி பம்பரமாக சுழன்று அதிமுகவை வளர்த்துட்டு இருக்காருங்கிற தகவல்லாம் வருது. அதுங்க அவர் செய்கிற வேண்டிய வேலையை திறம்பட செயல்பட்டு இருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அண்ணனுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க, செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும் சரி, அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எல்லோரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கு சாட்சிகள் நிறைய அந்த பக்கம் நாமக்கல் மாவட்டத்துலேயும் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லா பகுதியிலையும் இவர் வந்து திறம்பட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்குள்ள எந்த வித கருத்து வேறுபாடும் இல்லாமல் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்த எலெக்ஷன்ல உங்களுக்கு தெரியும். இப்போ செந்தில் பாலாஜி தலைமையில் வந்து சில பிரபலங்களும் சரி, இப்போ அதிமுகலேருந்து பலர் வந்து இணைகிறாங்க. கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளை செந்தில் பாலாஜி ஸ்கெட்சு போட்டு தூக்குறாருங்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? பணம் இருக்கிற பலத்தால் வராங்களா, இல்லை எந்த அடிப்படையில் வராங்க செந்தில் பாலாஜி கிட்ட திமுக இணைகிறது? என்னோட அனுபவ ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், என்னோட பர்சனல் சொல்கிறேன். அதாவது யாரும் செந்தில் பாலாஜி அண்ணன் போய் யாரையும் வந்து அப்ரோச் பண்ணி கூட்டுறதாங்கிறது பொய். நான் கண்ட விஷயத்தில் சொல்கிறேன். அவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்தாருன்னா அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றி கொடுப்பாருங்க நம்பிக்கை எல்லாத்துட்டையும் இருக்குது. நிறைய பேர் வந்தாங்க, எல்லாருமே பொறுப்பு இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. யார் பேர் விருப்பப்படல, உங்களுக்கும் தெரியும். நிறைய பேர் வந்திருக்காங்க, அண்ணனை பின்னிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் பொறுப்பு கிடச்சிருக்கு, என்னை உட்பட. சரியா? என்னை உட்படன்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்படிங்கும்போது தமிழக முதல்வர் ஆட்சி சிறப்பாக இருக்குது. யார் மூலமாக போனோம்னா அந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால செந்தில் பாலாஜி மூலமாக போகலான்னு சொல்லி, அண்ணன் மூலமாக போகலான்னு சொல்லி வராங்க. அதை நிறைவேற்றி காத்திட்டு இருக்காரு. இதுதான் விஷயமா வளைஞ்சு 1000 பேர் 1000 விமர்சனங்களை சொல்லலாம். அதெல்லாம் உண்மை இல்லை. இவ்வளோ செயல்பாடுகள் செஞ்சாலும் அண்ணாமலையும் ஒரு கொங்குல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நபர். இப்போ அவரும் பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறீங்க? அதாவது இது வந்து புதிய கூட்டணி இல்லை. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் இதே கூட்டணி தான் நீடிச்சுது. என்ன கிடைச்சது? அதே தான் இப்பவும் கிடைக்கும். அதோட ஒரு மடங்கு சேர்த்து கிடைக்கும். 200 தொகுதியும் குறைஞ்சபட்சம் 200 தொகுதி. இப்போ அண்ணாமலையோட தாக்கம்லாம் கொங்குல அங்கே என்னங்க தாக்கம் வந்து அவர் ஜெயிச்சிருப்பார் இல்லைங்க. சொந்த ஊர் விட்டுட்டு ஓடி போய் கோயம்புத்தூர் நிற்கிறாரு, ஜெயிச்சாரா? அண்ணாமலைனால ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. இப்போ அண்ணாமலையோட பேச்சுக்கள், அண்ணாமலை பேசின வீரவசனம் தானே செந்தில் பாலாஜி சிறைக்கு தள்ளிச்சுங்கிற ஒரு விமர்சனம் வருது. 1000 விமர்சனம் சொல்லலாம். அட் ப்ரெசன்ட் என்ன நடக்குது? செந்தில் பாலாஜி அண்ணனோட கம்பேர் பண்ணாதீங்க. என்ன காரணம் சொல்லுங்க இல்லைங்க. இன்னைக்கு அவர் யாருங்கிறத மக்களை சந்திச்சு அவர் வேலைகளை செஞ்சுட்டு இருக்கார். அண்ணாமலை எங்கே இருக்காருன்னு தெரியல, அந்த கட்சிக்காரர்களுக்கே தெரியல, அண்ணாமலைக்கும் தெரியல. சரிங்களா? தேசிய பொறுப்பு கொடுப்பாங்க, தேசிய பொறுப்பை கொடுப்பாங்க,
அதை கொடுப்பாங்க இதை கொடுப்பாங்க, மாநில தலைவர் அவர் தான் சொல்லி சொல்கிறாங்க, அத்தனை விமர்சனங்கள் சொல்லலாம். அண்ணாமலை வந்து என்ன பொறுப்பில் இருக்கார் சொல்லுங்கள்? அண்ணாமலை என்ன பொறுப்பில் இருக்கார், என்ன செயல்பாட்டில் இருக்கார், கொங்கு மண்டலத்தில் எந்த பகுதியில் எத்தனை கூட்டம் போட்டார், எத்தனை பொதுக்கூட்டம் நடத்திட்டார் சொல்லுங்கள். உங்களை என்ன பண்ணியிருக்கார்? செயல்பாடல் ரீதியாக பேச்சு ரீதியாக என்ன வேணால் பேசாத இல்லையா, செயல்பாடாக என்ன செஞ்சுருக்கார் நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது, எல்லாம் வீர வசனங்கள் மட்டும்தான் நுழைஞ்சு, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ கொங்கு மண்டலத்தில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி செல்ஃப் எடுக்காது, செல்ஃப் உறுதியை எடுக்காது. எடுக்கலைங்கிறதுக்கு சாட்சி தான் இப்போ அவர் சுற்றுப்பயணம் வராருல, அதுவும் ஒரு சாட்சி தான். அவர் ஆமாங்க, நீங்கள் என்ன கூட்டம் வந்துடுது என்ன வந்துடுதுன்னு பாருங்க. பல செலவுகளை பண்ணி செலவு எவ்வளோ திருடி வச்ச காசு இருக்குது, திருடி வச்ச காசு இருக்குது. அதிமுகங்கிறது இரும்பு பெண்மணியாக இருந்தாங்க ஜெயலலிதா. மோடி தான் சொல்றாரு திமுக மேல பயம், திமுகவுக்கு பயம் வந்துருச்சு இந்த சுற்றுப்பயணத்தை பார்த்து. என்ன பயம் வந்து? முதல்வருக்கு ஜுரம் வந்துருச்சு, மருத்துவரை போய் சந்திப்பாருங்கிறாரு எடப்பாடி. அதெல்லாம் சொல்ற அவர் போய் சந்திச்சாரா சொல்லுங்க? ஒரு நாகரிகமான அரசியல் இருக்கு, அந்த நாகரிக அரசியல் தெரியல. ஒரு தன்மானம், அதிமுகவுக்கு ஒரு தன்மானம் ஒன்றது சன்மானம் இல்லை, மான வெக்க சூடு சொரணைங்கிறதே கிடையாது. அதிமுகங்கிறது உண்மையாலுமே மிகப்பெரிய தொண்டர்களை கொண்ட அமைப்பாக இருந்துச்சு, அந்த தொண்டர்கள் இன்றைக்கு இல்லை. கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக சொன்னால் அருந்தெதிர் வாக்குகள் பெரும்பான்மையாக முதுகெலும்பாக அதிமுகவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அருந்தெதிர் வாக்குகள் அதிமுகவுக்கு இல்லை, பெண்கள் வாக்கு அதிமுகவுக்கு இல்லை. சரிங்களா? மகளிர் தொகையை ஊக்கத்தொகையாக இருந்தாலும் சரி, இலவச பஸ்ஸாக இருந்தாலும் சரி, நலத்திட்ட உதவிகளாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து அதாவது சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லாதையும் சேர்த்தி இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லை, இப்போ அந்த திட்டங்களில் தான் எடப்பாடி குறையா சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஆதரவு பெறாரு. அப்படி இவர் என்ன நிறைய பண்ணிட்டார்? எதையுமே கிளிக்காதவர் வந்து அவரை குறை சொல்ல கிடக்காது. நடக்கிறது மக்களாட்சின்னு சொல்கிறார். எப்படி நடக்கிறது மக்களாட்சின்னு சொல்கிறார், மக்களாட்சியை அகற்றுன்னு சொல்கிறார். இவர் தான் ஒரு முதலமைச்சர் அந்த கேண்டிடேட்டா, முதலமைச்சர் கேண்டிடேட் அடுத்த கேண்டிடேட்னு சொல்கிறீங்களே, என்ன பேசுறன்னு தெரியல. அப்புறம் வந்து உண்டியல் காசு எடுத்து கல்வி தலங்களுக்கு செலவு பண்ணக்கூடாதுங்கிறாரு. இதெல்லாம் அண்ணா காலத்திலேயே நடந்துச்சுன்னு தெரியணும். இது இந்த பேசிக் நாலேஜ் கூட கிடையாது. அண்ணா கோவத்தூரில் வந்து எல்லா காலையும் விழுந்து பணத்தை கொடுத்து தான் ஆட்சியை கைப்பற்றாலும் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒட்டுமொத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். இப்படி தெரியும் போது இவர் பேசக்கூடிய சொற்கள் சரியான சொற்களாக இருக்கணும். தவறான சொற்களை பயன்படுத்தினா அதுக்கு வட்டி முதல்ல மக்கள் கொடுப்பாங்க. 26 கட்டாயம் திமுக வந்து ஒன் சைடாக ஜெயிக்கும். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சது வந்து அதிமுக நிர்வாகிகளே நிறைய பேர் வந்து அப்செட்டில் தொடர்ந்து இருக்காங்க. இப்போ கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன்லாம் இருக்கார். இப்போ அவருமே பெருசாக ஈடுபாடுலாம் இல்லாத மாதிரி இருக்குது. என்ன நடக்குது கொங்கு மண்டலத்தில் அதிமுகவில்? அதாவது பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி, கோபி சட்டமன்ற தொகுதியில் செங்கோட்டையனுக்கு எதிராக செயல்படுவாங்க, குறிப்பாக சொன்னால் அந்த பகுதியில் இருக்கிற மந்திரிகளும் செயல்படுவாங்கிறதா ஒரு டால்காக இருக்குது. இவரை மதிக்கலைங்கிறது முகம். ஏன்னா அந்த கூட்டத்துக்கு அவரை கூப்பிடல, செங்கோட்டையன் அவர்களை கூப்பிடல, அவரும் போய் கலந்துக்கல. கூப்பிட்டாங்களான்னு தெரில, ஏன் போய் கலந்துக்கலையும் தெரில. அது மாதிரி சலசலப்புகள் நிறைய இருக்குது. புரியுதா இல்லைங்களா? நான் மீண்டும் சொல்கிறேன், அதிமுக ஜாதி கத்தியாக செயல்படுகிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. கொங்கு மண்டல மக்கள் உணர்ந்துட்டாங்க. சமூகநீதி பேசக்கூடிய, சமூகநீதியை நிலைநாட்டக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் அப்படிங்கிறத ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் எல்லாருமே என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க? ஜாதி ரீதியான என்ன மாதிரி? மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, ஒன்றிய பொறுப்பு, சரிங்களா, அத்தனை பொறுப்பு அவை சமூகத்தை சார்ந்தவர் தான் அங்கே அதிமுக கொடுத்துருக்குங்கிறது மக்கள் உணர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்து இது சமூகநீதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சி தான் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக செயல்படுறாங்கக்காக பிரதித்துவம் கொடுக்குறாங்க. 2026 அதிமுக தான் மீண்டும் ஆட்சி கட்டில் அமரும்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு. அதிமுகவுடைய பாஜகவுடைய கூட்டணி வந்து வலுவா இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், அமித்ஷா என்ன சொல்றாருன்னா மீண்டும் இன்னைக்கு வந்த தகவல் என்னன்னா, அதிமுக ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா பாஜகவோட பங்கு நிச்சயமா இருக்குங்கிறாரு. இப்போ இந்த உறவுகளை எப்படி பாக்குறீங்க? உறவே இல்லைங்கிறத உங்களை எப்படி பாக்குறாங்க? இதெல்லாம் கொங்கு மண்டலத்தில் மட்டும் இல்லை தலைவா, இன்னைக்கு சோசியல் மீடியா உலகம் முழுக்கும் பார்க்குறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாரு, மத்திய அரசாங்கத்தோட ஆட்சி தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் கலந்துக்கிற கூட்டங்களில் அவருக்கு அழைப்பு இல்லை, ஓபிஎஸ்க்கு அழைப்பு இல்லை, இவருக்கு அழைப்பு இல்லை. இது மாதிரி அங்கே சலசலப்புகள் இருக்குது. கொங்கு மண்டலத்தில் நீங்கள் சொல்ல மாதிரி செங்கோட்டையன் உட்பட்ட மூத்த தலைவர்கள்ட்டே சலசலப்பு இருக்குது. கட்சியிலையும் இன்னும் உள்ளே போய் பார்த்தா 1000 சலசலப்புகள் இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் ஒன்றும் பலிக்காதுங்கிறதா நிதர்சன உண்மை. அதிமுக இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாலும் ஜெயிக்க முடியாதுங்கிறது அப்பட்டமாக தருது. இன்னொரு பக்கம் இன்னொரு போட்டியாக வந்து விஜய் வந்திருக்காரு. திமுகவுக்கு சவாலாக இருக்காதா விஜய்? ஏன்னா இப்போ உதயநிதிக்கு போட்டி விஜய்ங்கிற மாதிரிலாம் பிம்பங்கள்லாம் பேசப்படுது. இப்போ கொங்கு மண்டலத்தில் விஜயோடைய ஆதரவுலாம் எப்படி இருக்குது? எப்படி சமாளிப்பீங்களா? திமுக சமாளிப்பீங்களா விஜயை? அதாவது பனையூரிலிருந்து தயவு செஞ்சு அண்ணன் விஜய் அவர்களை வெளியே வர சொல்லுங்கள், வந்து களத்துக்கு வர சொல்லுங்கள். அதாவது ஆன் ரோடில் ஹெலிகாப்டர்லாம் வரல, ஆன் ரோடில் வந்து அரசியல் செய்யக்கூடிய தலைவராக அண்ணன் உதயநிதி பார்க்குறாங்க, நாமளும் பார்க்குறோம். அவர் வந்து ரோடு ஷோ வரணும்னு சொல்லியெல்லாம் வரதில்லை. அவர் வந்தாலே ரோடு ஷோவாக இருக்குது, இயற்கையாகவே இருக்குது. சரியா?
இவங்க மாதிரி ஃப்ளைட் பிடிச்செல்லாம் வந்து இறங்கி தனி விமானம் இடத்துல வந்து அரசியல் பண்ணலை. மக்களுக்கான அரசியலை யார் செய்கிறாங்களோ மக்கள் அவர்கள் பின்னாடி இருப்பாங்க. அதுக்கு சாட்சி இந்த 5 ஆண்டு கால சாட்சி மக்களாட்சி. போட்டிலாம் இல்லையா எதுவும்? கொங்குலெல்லாம் விஜய் வளரலங்கிறீங்களா? ஆனால் நான் வர சொல்கிறேன்னா வாங்க களத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன். வெல்கம் சரிங்களா, வர சொல்லி சொல்கிறேன். இப்போ களத்துலேயே வராவர் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போட்டி கோயம்புத்தூர் தான் வந்தார், பயங்கரமான கூட்டம்லாம் பார்க்க முடிஞ்சு. வரட்டும், இளைஞர்கள் வராங்க, இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. ஆனால் இளைஞர்கள் வந்து நான் அந்த பகுதியில் வரக்கூடிய அந்த பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும் வரல. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும், கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, கொங்கு மண்டலத்திலிருந்து எல்லாரும் வராங்க. அப்படிங்கும்போது ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ வந்து மேற்கு மண்டலம் முழுக்க ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா இப்போ நீங்கள் 1,00,000 பேர் 1,00,000 சேர் போட்டு நடத்தினாங்க இளைஞர் கூட்டம். எப்படி 1,00,000 பேர் கூட்டி சேலத்தில் கூட்டம் போட்டாங்க, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டாங்க. எவ்வளோ எழுச்சி இருந்துச்சு சரிங்களா? இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இளைஞர்கள் வரல, விஜய் வந்து நம்ம வீக்காக போயிடுவான்னு நான் சொல்லலை. விஜய் எதிர்க்கட்சியாக கூட வரட்டும், வாழ்த்துக்கள், இல்லைன்னுலாம் சொல்லலை. களத்துக்கு வந்து போராடட்டும். யார் வெற்றி மக்கள் யாருக்கு கொடுக்குறாங்கிறத நம்ம பார்ப்போம். பெரும்பாலும் வந்து கொங்கு மண்டலத்தில் இந்த ஜாதிய அரசியல் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. அரசியல் கட்சிகளுமே வந்து இந்த ஜாதியின் அடிப்படையில் தான் வியூகங்களை வந்து வகுக்கிறாங்க கொங்கு மண்டலத்தில். இப்போ ஜாதிங்கிறது அடிப்படையாக இருக்கா கொங்கு மண்டலத்தில்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம 2026லையும் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை ஒரே ஒரு விஷயம், தேசிய அரசியல் மதத்தை மையமாக வச்சு போகுது, தமிழ்நாட்டின் அரசியல் ஜாதி வச்சு போகுது இல்லைங்கிறத மறுக்க முடியாது. அந்த சமூகங்கள் அரசியலில் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அரசியல் ரீதியாக பிரதிநிதித்துவம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாருமே பார்ப்போம், நான் இன்க்ளூடிங் எல்லாருமே பார்க்குறோம். அதை யார் வழங்குறாங்கிறத தானே பார்க்கணும். சரியான முறையில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் அது வழங்குது. அது வழங்குற நாடு தான் அந்த ஜாதி அரசியலுக்குள்ளே தான் நாங்களும் இருக்கிறோம். அதாவது பொதுவான அரசியல் தான், யார் வேணால் இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கி எங்களையோ திருமாவளவனையோ இல்லை மற்ற கட்சிகளையோ வந்து ஜாதியில் அடைக்க முடியாது. ஆனால் ஜாதிய அரசியலை ஒழிக்கணுங்கிறது எங்களை போன்ற ஆட்களோட வேண்டுகோள். ஜாதி சான்றிதழ் ஒழிங்க, ஜாதி ஒழிங்கிறது எல்லாத்தோட நோக்கம். ஆனால் சமூக நீதியை சரியாக கையாளலைங்கிறது திமுக மேலே வர விமர்சனமாக இருக்குது. இல்லை, எதில் கையாளுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதில் கையாளு? இப்போ சில இடங்களில் வந்து நகர செயலாளர் வந்து திட்டுறது, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை திட்டுறது, இதெல்லாம் தொடர்ந்து இருக்கு. எப்படி சமூக நீதியை காப்பாற்ற போகுது திமுக? இல்லை, அதாவது இது இந்த கட்சியில் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலும் நடக்குது. யாரோ ஒருத்தர் சேரக்கூடிய தவிர ஒட்டுமொத்த கட்சி மேலே கிளைம் பண்ணுறதுக்கு வந்து பால்காம் நெந்தில் நடந்துச்சு. எப்படி வந்து அவங்க 4 பேர் சுட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு மோடி பொறுப்பேற்றுக்கு வரா? சொல்லுங்கள், மோடி பொறுப்பேற்றுக்கு வரா? இல்லை மோடி தான் ஆள் வச்சு சுட்டாரா? அது மாதிரி ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளை ஒட்டுமொத்தமாக தலைவர் மேலே குற்றஞ்சாட்டு. இல்லை, திமுக மேலே இன்னொரு கடுமையான விமர்சனம், வேங்க வயலுக்கு இது வரைக்கும் மு.க. ஸ்டாலின் போல, அஜித்குமார் தம்பி இப்போ லாக்அப் டெத் ஆனாப்புல, அந்த பையனோட வீட்டுக்கும் முதல்வர் போகலன்னு சொல்லி விஜயிலேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லா கட்சிக்காரங்களும் திமுக திட்டுறாங்க. பென்னிக்ஸ் வந்து அடித்து கொண்டாங்க, தூத்துக்குடியில் சுட்டு கொண்டாங்க. எடப்பாடியின் பதில் என்ன? எடப்பாடி பதில் என்ன? டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு மாண்புமிகு தமிழ் முதல்வர் போகல. ஒரு தகப்பனா ஒரு தாயா அந்த இடத்துல வந்து அந்த வலியை உணர்ந்து தான் அம்மா தவறாமல் நடந்துருச்சு, மன்னிச்சுக்குன்னு சொன்னாங்க சரிங்களா. இன்னும் 4 மன்னிச்சுட்டு கூட போக சொல்லியிருந்துருக்கலாம், பேசாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து உடனடியாக அதை செஞ்சார். முதல் குற்றவாளி 5 பேர், இப்போ அந்த 5 பேரை சொல்லி 5 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீதி கிடைக்கும்னு சொல்லி இன்றைக்கி சிபிஐ வரைக்கும் அரசாங்கமே வந்து அதை முன்னெடுத்து செய்கிறத வந்து உண்மையாலும் அந்த இடத்துல தார்மீகமாக கட்சி அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு நல்ல மனிதராக மாமனிதராக அவர் செயல்பட்டு இருக்கார். இவர் மாதிரி வந்து பைல்ஸில் செத்துட்டாங்க அதனால் ரத்த வந்துச்சுலாம் சொல்லலை. நடந்தது தவறாமல் தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லி அதுக்குண்டான குற்றவாளிகளை தண்டிக்கணும்னு தமிழ் முதல்வர் சொல்கிறாங்க. இதை விட ஒரு சிறந்த முதல்வர் யாரும் காண முடியும் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் தரப்பு ஆதரவாளர்கள்லாம் எதிர்க்கிறாங்க இந்த விஷயத்த. அதாவதுங்க ஃபோன்லேயே பேசுகிறாரு, எந்த விஷயத்தில் வேணால் வந்து எதுக்கெல்லாம் பண்ணலாம், எதில் அரசியல் பண்ணுறோன்னு இருக்குது. அவருக்கு உண்டான அதாவது அடுத்த அரசாங்க அந்த பையனுக்கு தம்பிக்கு அரசாங்க வேலையாக இருக்கட்டும், மற்ற ஃபார்மாலிட்டி இருக்குது, எல்லாமே அங்கே நடக்குது சரிங்களா. வருத்தத்தை தெரிவிக்கிறார், தெரியாமல் நடந்துடுது சரியா. இப்போ அது நடந்தங்காட்டி தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்கும் ஒரு அடுத்து சுட்டறிக்கை வருது. தமிழ் முதல்வர் சொல்கிறாங்க, டிஜிபி ஒன்று சொல்கிறாங்க, அடுத்து சுத்தறிக்கை தமிழ்நாடு முழுக்க வருது. அதாவது அவ்வளோ ஒரு திறம்பட அடுத்தடுத்த இடத்துக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்க. அதாவது குற்றவாளியை தண்டிக்கிறாங்கல்ல, அது பெருசாக தண்டிக்கணும்னு சொல்லி உடனே அந்த வேலையில் செய்கிறாங்கல்ல, புரிதலையா? அது மாதிரி அதிமுக செயல்படுச்சா சொல்லுங்கள். துப்பாக்கி சுட்டு கொள்கிறாங்க, அதாவது மார்க் பண்ணி இவிவியில் சுடணும், யார் யார் போராட்டவாதிகள் குறிப்பிட்டு அவையில் அத்தனை பேர்த்து சுட்டு கொள்கிறாங்க. எத்தனை பேர்த்து அடித்தாங்க, எத்தனை அதாவது உயிர் போன தவிர இல்லாமல் ஊனமானவர்கள், அந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் அதெல்லாம் தெரியாமல் இருக்குது. அப்படி வந்து மழுப்பிட்டு போகல. ஒரு உண்மையான தவறாக ஒரு தகப்பனாக இருந்து அந்த இடத்துல இது மாதிரி தவறு நடந்துச்சோ மன்னிச்சுக்கன்னு சொல்கிறாரு. அந்த பெருந்தன்மை நீங்களாம் புரிஞ்சுக்கணும். அரசியல் எதில் பண்ணோன்னு இருக்குது, அதில் அரசியல் பண்ணுங்கள். களத்துக்கு வாங்க, மக்களை சந்திங்க, ஓட்டு சேர்த்துங்க, நீங்கள் பெரிய கட்சியாக வாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட நீங்கள் உறுப்பினர் அதிகமாக சேர்த்துங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லலாம்.
பரவாயில்ல நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் அரசியல் செய்ய வேண்டாம். கொங்கு மண்டலத்தில் வந்து செந்தில் பாலாஜி வர 26 தேர்தலுக்கு செயல்பாடுகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரா? என்ன மாதிரி திட்டங்கள்லாம் வச்சிருக்காரு? ஏன்னா திமுகவே வந்து செந்தில் பாலாஜி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. செந்தில் பாலாஜி இருக்கிற வரைக்கும் நம்ம கொங்குல வந்து எந்த பயமும் இல்லைங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அதற்கு எதிராக வந்து வேலுமணி பயங்கரமாக செயல்படுற மாதிரி இன்னொரு தகவல் வந்துட்டுருக்கு. எது உண்மை? எப்படி செந்தில் பாலாஜி எப்படி சமாளிக்க போகிறாரா? எந்த மாதிரி திட்டங்களை வச்சுருக்காரு அவர்? அவர் சொல்லின் செல்வர், செயலின் வீரர், உழைப்புக்கு ஏற்ற, அதாவது அவர் எந்த அளவுக்கு அவர் நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து கட்டாயம் வந்து அதில் வெற்றி அடைவார். வெற்றி அடைஞ்சிருக்காருங்கிறத அவர் சொல்லணும். கொங்கு மண்டலத்தில், மேற்கு மண்டலத்தில், குறிப்பாக கோயம்புத்தூரில் திமுக வந்து ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் வேலுமணி சொந்த பஞ்சாயத்து வரைக்கும் 100% ஜெயிச்சு கொடுத்தார். மேயர் வரைக்கும் 100%, 100+. இப்போ 40 தொகுதி 35 தொகுதி கொடுத்துருக்காங்கன்னா அந்த 100%மே இங்கே வெற்றி கிடைக்கும். அதை நீங்கள் வந்து தேர்தல் முடிவில் பார்ப்பீங்க. மாண்புமிகு துணை முதல்வர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஓரடியில் தமிழ்நாட்டில் டாப் 10ல் கரூர் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. டாப் 1க்கு வந்து சொன்னாங்க. அது மாதிரி எடுக்கக்கூடிய செயலை 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்பாட்டாளராக செந்தில் பாலாஜி நாங்கள் பார்க்குறோம். செந்தில் பாலாஜி செயல்பாடுகளுக்கு அதிமுகனால ஈடு கொடுக்க முடியாது, அதுதான் உண்மை. அதிமுக கூட்டணியும் சேர்த்து ஈடு கொடுக்க முடியாது. அதாவது அந்த அளவுக்கு வேலை செய்கிறாரு, அது திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க. இது இப்படி பண்ணால் பலருக்கு, அதாவது ஒரு வார்டில் ஒரு பேச்சு சொல்கிறேன், ஒரு வார்டில் ஒரு வார்டு செயலாளர், கிளை செயலாளர் இருக்காங்கன்னு வச்சுங்க. அதை தாண்டி 5 பேர் 10 பேர்த்த வந்து புதிய நிர்வாகிகளை போடுறது, புதிய உற்சாகத்தை உண்டாக்குறது. இப்போது புதிய செல்களை உற்பத்தி பண்ணுற மாதிரி அங்கே புதிய ஆட்களை உருவாக்குறாங்க, மக்களை சந்திக்கிறாரு. அதுதான பிரச்சனை. அதாவது இப்போ பணத்தை கொடுத்துட்டு ஒரு செட்டு போடுங்கன்னு சொல்லலை. அதான் வேலைகள் நடந்தாலும் 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் வெடிக்கால வரைக்கும் இருந்து அதை நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குதா, பொறுப்பாளர்கள் வராங்களா அப்படின்னு சொல்லி அப்படி போய் சந்திக்கும் போது அந்த கட்சிக்காரர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பாளர்களும் அண்ணனை போனால் இப்போ சந்திக்க முடியுது, பேச முடியுது, 2 விஷயங்கள் சொல்ல முடியுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கடந்த 1 மாத காலமாக நடந்துகிட்டு இருக்குது. மாவட்ட வாரியாக மாண்புமிகு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வார்டு செயலாளர் வந்து, அதாவது ஒன்றிய செயலர் வந்து பேரூர் செயலர் வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது அவங்க கட்சிக்காரர்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி கொடுத்துருக்குது. இது வந்து உண்மையாலுமே உங்களை மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் திமுகவுடைய ஆதரவு எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்கிறது தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிச்சுட்டு இருக்கோம். அந்த கூட்டணியில் இவங்க நினைக்கிற மாதிரி கூட்டணி பிரிக்கலாம்னு நினைக்கும் போது கூட ஒரு செங்கலை கூட நவுத்த முடியாமல் இருக்குல்ல. அது 100% உங்களுடைய சமுதாய தேவைக்காக உள்ள உங்கள் கட்சி கொள்கைக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கீங்க. அதெல்லாம் நிறைவேறி இருக்கா இது வரைக்கும்? கட்டாயம் நிறைவேறுங்கிறது தானே அந்த கூட்டணியிலிருந்து நிவராமல் எல்லாருமே இருக்காங்க. சொல்லுங்க, நிறைவேறாமல் இப்போ வந்து நாங்கள் அல்லால இளைய நாயகர்னு சொல்லிட்டு அவர் மன்னருக்கு நாங்கள் மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லி சொன்னோம். திறப்புலா செஞ்சு இன்றைக்கி அந்த விழா சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. வள்ளல் வள்ளியூர் வரைக்கும் மணிமண்டபம் வைக்கணும்னு சொல்லி சொன்னோம். வள்ளல் வள்ளியூர் வரைக்கும் வந்து மணிமண்டபம் வைக்கிறதுக்கு முதல்வர்கள் வந்து ஆணை பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வரிசையான செயல்பாடுகள் இருக்குங்க இடத்துல எல்லாருமே இருக்க முடியும். நிறைய முக்கியமான நிர்வாகிகள்லாம் சந்திக்கிறீங்க. இவர் துணை முதல்வரை இப்போ சமீபத்தில் சந்திச்சிருக்கீங்க. ஏன் சந்திப்பு, ஏன் நீங்களும் ஒரு வேட்பாளருங்கிற ஒரு பேச்சுக்கள்லாம் போயிட்டுருக்கு, எந்த அளவுக்கு உண்மை இது? கடந்த 20 ஆண்டு காலமாக அரசியல் வெளிச்சம் இல்லாத சமூகமாக எங்கள் சமூகம் இருக்கிறது. அந்த குறையை, அந்த இருளை நீக்கி உதயத்தை தருவதற்காக மாண்புமிகு துணை முதல்வர் இளைஞர் எழுச்சி நாயகன் அண்ணன் துணை முதல்வர் வந்து வருகின்ற 30/11/2025 ஈரோட்டில் நடைபெறக்கூடிய 6வது மாநில மாநாட்டில் கரூரில் நலத்திட்ட உதவிகள் வந்து கொடுக்குறதுக்கு வந்தப்போ மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னேற்பாட்டில் அங்கே வந்து நான் சந்தித்து அழைப்புதல் கொடுத்தோம். நீங்கள் எங்கிட்ட எத்தனை முறை எங்கிட்ட பேட்டி கேட்கலான்னு சொல்லும்போது நான் கூட மறுபடியும் சொல்லணும்னு சொன்ன காரணம் தான் தேதி வந்து உத்தரவாதம் செய்யப்பட்டது. வருகின்ற 30ஆம் தேதி வந்து 30/11 நவம்பர் 11ஆம் தேதி 2025 ஞாயிறு என்று வந்து மாநாட்டில் கலந்துருக்கதா வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. உறுதியாக கலந்துக்கிறது. வருஷம் புதிய திராவிடர் கழகம் ஒரு மாநாடு நடத்தி முடிச்சிருங்க கொங்குல. அதனால மாற்றங்கள் நடக்குதா உங்கள் சமுதாயத்துக்கு? அதாவது நம்ம எந்த கூட்டத்துக்குமே பணம் கொடுத்தோ, அப்புறம் வந்து பொருள் கொடுத்தோ, இல்லை வண்டி வாகனம் கொடுத்தோ எந்த கூட்டமும் இது வரைக்கும் சேர்த்ததே இல்லை. இந்த மக்களுக்காக இந்த வாழ்க்கை, எனக்கு இந்த இறைவன் கொடுத்த வாழ்க்கை, இந்த மக்களுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த வாழ்க்கையை நான் 2010 சங்கம் ஆரம்பித்தோம். 17 கட்சியாக மாற்றினோம். அனைத்து சமுதாய மக்களுக்கும் இங்கே கல்வி, பொருளாதார, வேலைவாய்ப்பு, அரசியலில் முக்கியத்துவம் கிடைக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் புதிய திராவிட கழகம். நாம் இந்த 15 ஆண்டு காலமாக மக்களை போய் சந்திக்கிறோம். நல்லது கெட்டது எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, அந்த சமூக மக்களிடையே நானும் ஒருவனாக, அந்த குடும்பத்தில் ஒருவனாக கலந்துக்கிறோம். அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறங்கிறதுனால தான் நாம் வந்து ஒரு மாநாடு சொன்னால் அந்த சொன்ன தேதியில் பெரிய ஒரு கூட்டம் நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா அதை விட ஒரு 10,000 பேர் சேர்த்து வர அளவுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்குற உத்தேகத்தை எனக்கு. இப்போ இந்த மாநாடு வந்து அரசியல் ரீதியான மாநாடா இல்லை சமூக மக்களுக்கான மாநாடா? முழுவதுமாக அரசியல் ரீதியான மாநாடு. அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்காக போடக்கூடிய மாநாடு. இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வேட்டுக்கூட சமுதாயத்தை சார்ந்தவன். எங்கள் மக்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க,
மாவட்ட கழக செயலாளராக இருந்திருக்காங்க, வாரி தலைவர்களாக இருந்திருக்காங்க. இந்த 20 ஆண்டு காலமாக பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி வந்து தனித்தொகுதி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வேட்டுக்கொண்ட சமுதாய மக்கள் அரசியலே பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்காங்க. அதுவும் இல்லாது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேட்டுக்கொண்ட சமுதாய மக்களை ஒருங்கிணைச்சிருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா அனைத்து சமுதாய மக்களையும் நான் வந்து அரவணைச்சு அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு கொங்கு மண்டலத்திலே ஒரு பெரிய சமூக நீதி மாநாடாக அமையும். அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இன்னும் அப்படின்னா அமைச்சர்கள் லிஸ்ட்டெல்லாம் இன்னும் தரல. மாண்புமிகு துணை முதல்வர் பார்த்துருக்கோம், கடந்த காலங்களில் மாநாடுலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கான எந்த தொகுதியா திமுக கொடுக்க இருக்கு, அது உண்மையா? நீங்க வேட்பாளருங்கிறாங்களே கொங்கு மண்டலத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் எல்லா கட்சிக்கும் அந்த தலைவர்கள் வந்து அமைச்சராகணும், எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் சொல்கிறாங்கல்ல, அந்த கனவுகளோட எல்லாரும் இருக்கிறோம். அதுக்கு நாங்கள் மாற்றுக்கருத்து சொல்ல கட்டாயம் புதிய திராவிட கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று கட்டாயம் அந்த சட்டமன்ற கொங்கு மண்டலத்தின் குரலாக கட்டாயம் ஒழிப்போம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நாங்கள் போட்டியிடுறது உறுதி தான். அது கட்டாயம் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள், மாண்புமிகு சின்னவர்கள், அமைச்சர் பெருமக்களோட ஆசையோட, மக்களோட ஆசையோட நடைபெறும். அதாவது எந்த தொகுதி நீ கேட்டனால சொல்கிறேன். நான் 234 தொகுதியிலையும் ராஜ்கவுண்டருக்காக ஓட்டு போடுறாங்களான்னு கேட்டால் அது 2வது பட்சம். மாண்புமிகு தமிழக முதலோட ஆட்சி நல்லாட்சியே இருக்குது. மாண்புமிகு துணை முதல்வர்கள் திறம்பட செயல்படுறார்கள். தமிழ்நாடு முழுவதும் அமைச்சர் பெருமக்கள் மக்களிடையே மாண்புமிகு தலைவர்கள் சொல்லக்கூடிய, முதல்வர்கள் சொல்லக்கூடிய மக்கள் நலப்பட்டறைகளை மக்கள் கூட சேர்த்திருக்காங்க. 234 தொகுதியிலையும் உதயநிதி சூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட போகிறாங்க. சில இடத்துல கூட்டணி நிற்கலாம். நானும் அதில் ஒரு நபராக தான் நிற்க போகிறேன். அப்படிங்கும்போது குறிப்பாக நான் நிற்கிற பகுதி கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பகுதியாக தான் இருக்கும். ஏன்னா பெரும்பகுதியாக கொங்கு மண்டலத்தில் வேட்டுக்கொண்ட எல்லா தொகுதியும் இல்லை. அதாவது குறைஞ்சபட்சம் 10,000 முதல் 70,000 பேர் வரைக்கும் நம்ம அந்த பகுதியில் வாழக்கூடுறோம். அப்படிங்கும்போது எங்களோட உறுதியாக வந்து அந்த பகுதியில் கொடுக்க போகிறாங்க. இப்போ அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தானே வேலுமணி, அதே மீறி நீங்கள் வெற்றி பெற முடியுமா? அந்த நம்பிக்கை இருக்கு அவங்க கட்டாயம் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், சமூக நீதி ஆட்சி நடக்குது, மாண்புமிகு தமிழக முதல்வரோட ஆட்சி நடக்குது. அவர் என்ன அவருக்காக கிடைக்கக்கூடிய வாக்கு தான் அந்த வாக்கு. நான் சமூக சார்ந்தும் இருந்தாலும் எங்கள் மக்கள் வாக்கு இருந்தாலும் அது கூட சேர போதும். அது அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிறது நம்பிக்கை எங்களுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ திமுகவோட சேர்ந்து நீங்களும் அதிமுகவை எதிர்க்கிறது ரெடி ஆகிட்டீங்க. நாங்கள் ஆல்ரெடி 21 அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ இல்லை, 21 இந்த தேர்தலுக்கு சொல்கிற தயாராகிட்டீங்க. 100% தயாராகிட்டோம். அதாவது எப்போவுமே மாநாடு பின்னோக்கி போகும். உங்களுக்கு தெரியாது, இந்த மாநாடு டிசம்பர் 21 சென்னையில் நடக்கிறதா தான் பேட்டியில் பேசியிருந்தோம். இந்த மாதிரி நான் அதை சொல்லியிருந்தேன். கொங்கு மண்டலத்தில் நீங்கள் போட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை அப்புறம் உண்மையான வார்த்தை. கொங்கு மண்டலத்தில் போட சொன்னாங்க. கொங்கு மண்டலத்தில் ஈரோட்டில் போடுறோம். அதாவது டிசம்பரில் வச்சதை நவம்பரில் போடுறோம். நவம்பர் 30 போடுறோம். டிசம்பர் 21 இந்த பகுதியில் இன்றைக்கி நான் சென்னை வந்ததே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக. வருகின்ற அதே தேதியில் சொன்ன தேதியிலேயே, அதாவது டிசம்பர் 21/12/2025 ஞாயிறன்று விழுப்புரத்தில் பைபாஸ் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மண்டபம், கல்யாண மண்டபத்தில் மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்று முடிய இருக்கக்கூடிய 6வது மாநில மாநாட்டோட நன்றி அறிவிப்பு கூட்டத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். தனிப்பட்ட விமர்சனங்கள்லாம் உங்கள் மேலே வருது. சில நேரங்களில் வந்து ராஜ்கவுண்டுடைய ஆதாயத்துக்காக தான் சில விஷயங்கள்லாம் அவர் முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது. ஏன்னா ஏற்கனவே வந்து அதிமுக ஆதரவில் இருந்தார், இப்போ திமுகவுடைய ஆதரவில் இருந்தார், டிடிவியுடைய ஆதரவில் இருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்குது? கூட்டணி தர்மம் என்பது நாம் ஒன்று கேட்குறோம், அது கிடைச்சா நம்ம அங்கே இருப்போம், அது கிடைக்கலன்னா வெளியே வருவோம். நீங்கள் ராமதாஸ் ஐயா எடுத்துக்கங்க, திருமாவளவன் எடுத்துக்கங்க, காங்கிரஸ் எடுத்துங்க, பிஜேபி எடுத்துங்க, திமுக எடுத்துங்க, அண்ணா திமுக எடுத்துங்க. 25 வருஷ கால தொடர்ச்சியான பயணங்கள், 10 வருஷங்கான தொடர்ச்சியான காலங்கள், 5 வருஷம் தொடர்ச்சியான பயணங்கள் தான் இன்றைக்கி இருக்குது. எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு கூட்டணி, எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு கூட்டணி தான் போகுது. என்ன காரணம்? அவங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் அரசியல்னு சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட எல்லாருமே சொல்கிறது, உங்களுக்கு இந்த எலெக்ஷனில் உங்களை எம்எல்ஏ ஆக்கிடுவோம், உங்கள் சமுதாயத்துக்கு இது கிடச்சிரு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் யாருக்கு நமக்கு வந்து யார் கொடுப்பாங்க, சரி கொடுப்பாங்க நம்பி தான் போகிறோம். அவங்களுக்காக உழைக்கிறோம், கடுமையாக உழைக்கிறோம், அயராது பாடுபடுறோம், வெடி பாடுபடுறோம். திமுக அண்ணா திமுகன்னு நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். நான் திமுகவுக்கு வந்து நாங்கள் வந்து வந்த உடனே ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. என்ன அங்கீகாரம்? தமிழ்நாடு அரசு சீர்மரபின நலவாரி உறுப்பினர்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. வருகின்ற 26 சட்டமன்ற உறுப்பினர் என்ற அங்கீகாரத்தை வழங்குவோம். நாங்கள் நம்பிக்கையில் தான் இப்போ ஒரு மாநாட்டை கூட்டி, அந்த மாநாட்டில் நம்மளோட ஒரு கூட்டத்தை காட்டணும், நமக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு காட்டணும், நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம மாநாடு போடுறோம். அது மாதிரி எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடச்சிருந்தா, 10 வருஷம் முன்னாடியே கிடச்சிருந்தா யார் கொடுத்துருந்தாங்களோ அவங்களோட நாங்கள் பயணிச்சிருப்போம். நாங்கள் பயணிச்சு யாருமே அதிமுக அப்போ தரலைங்கிறதான் உண்மை. நீங்கள் அந்த மேடையில் பேசினப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தங்கமணி வந்து மாமன் மச்சனாக பழகிறோம், ராஜ்கவுண்டருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகுவார் அப்படின்னு சொன்னார். ஆக்குனார்களா? கிடையாது. பேரம் பேசினாங்க.
ஓகேங்களா, ஆக்கலை. அப்போ வந்து பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தது, இடஒதுக்கீடு பிரச்சனை, 10.8 இடஒதுக்கீடு பிரச்சனை இருந்துச்சு. ஆமாம், அது அப்படியே ஒரு 108 சமுதாய மக்களோட ஒரு பிரச்சனை. அப்போ வேட்டைக்கொண்ட சமுதாயம் பாதிக்கப்படுது. நான் சொல்கிறேன், இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, சீட்டு தரல நான் எப்படி உங்களுக்கு ஆதரிக்க முடியுது. அப்போ நம்ம வந்தோம். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் எனக்கு 15 ஆண்டுகள நண்பர். அவர் வந்து கட்டாயம் உங்களுக்கு பிரதித்துவம் கிடைக்குன்னு சொன்னார். நாங்களும் தமிழ்நாட்டில் சமூகநீதி வந்து திமுக தான் பெற்றுத்தர முடியும் நம்பிக்கையில் எந்தவித கோரிக்கையும் இல்லாத நாங்கள் வந்தோம். வந்ததுக்கப்புறம் சில கோரிக்கைகளை சொன்னோம். சமூகம் சார்ந்த கோரிக்கையில், பொதுவான கோரிக்கையில் சொன்னோம். எல்லாரும் நிறைவேற்ற வந்துருக்கு. இப்போ எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அடுத்த அங்கீகாரம் கிடைக்கும் நான் நம்புகிறோம். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தேவைங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். நன்றி.